தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். சென்னையின் கூவம், அடையாறு, பக்கிங்ஹாம் கால்வாய் போன்ற ஆற்று பகுதிகளை போர்க்கால அடிப்படையில் மீட்டெடுக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய அரசின் UCF திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக 7,500 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்க கொள்கை அளவில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் மாநில அரசு புதிதாக திட்டமிட்டுள்ள முதல்வரின் ஒருங்கிணைந்த நகர்ப்புற மாற்று இயக்கம் என்ற பெருந்திட்டத்தின் கீழ் இந்த மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இதுகுறித்து நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை உயரதிகாரி ஒருவர் கூறுகையில், மத்திய அரசிடமிருந்து UCF திட்டத்தின் கீழ் மொத்தம் 30,000 கோடி ரூபாய் நிதி பெற மாநில அரசுக்கு வாய்ப்புள்ளது. அதில் முதற்கட்டமாக 7,500 கோடி ரூபாய் ஒப்புதல் கிடைத்துள்ளது என்று தெரிவித்தார். கூவம், அடையாறு, பக்கிங்ஹாம் கால்வாய் ஆகிய மூன்றையும் மீட்டெடுக்கும் பணிகளுக்கு முன்னுரிமை வழங்கி அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் மக்கள் கண்ணால் காணக்கூடிய அளவிலான பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என முதல்வர் உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த திட்டத்தின் முக்கிய அம்சங்களாக தற்போது நடைபெற்று வரும் அடையாறு நதி சீரமைப்பு பணிகளுடன் சேர்த்து கூவம் மற்றும் பக்கிங்ஹாம் கால்வாயும் முழுமையாக மீட்டெடுக்கப்படும். சென்னையின் நீர்நிலைகளை ஒட்டி இயற்கை எழில் கொஞ்சம் நீலப்பச்சை நகர்ப்புற வழித்தடங்கள் உருவாக்கப்படும். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாநகராட்சிகளிலும் அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர் விநியோகம் மற்றும் 100% பாதாள சாக்கடை இணைப்பு உறுதி செய்யப்படும். இந்த ஒட்டுமொத்த திட்டங்களுக்கும் சேர்த்து மொத்தம் 1.5 லட்சம் கோடி ரூபாய் தேவைப்படும் என மாநில அரசு மதிப்பீடு செய்துள்ளது.